தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் போட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த போட்மாஸ் ரூல் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ப்ராப்ளத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சைன் இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன ரூலை யூஸ் பண்ணணும்னா இந்த போட்மாஸ் ரூல். இந்த பி ஃபார் என்னன்னா பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், M for multiplication, A for addition and S for subtraction. ஓகே, ஒரே ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி நிறைய சைன் இருந்ததுன்னா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இந்த அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே 1 by 1 அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு வந்து ஃபைனல் ஆன்சரை சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இதில் பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? இல்லை. டிவிஷன் இருக்கா? இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், டிவிஷன். ஓகேங்களா? இதை மட்டும் இப்போ நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே, மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். 10 plus 25 by என்ன 4 தானே, இப்போ இன்ட்டு 2 minus 8. நெக்ஸ்ட் டிவிஷன் ஓவர் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ 10 plus 4 2s are 8, இங்க minus 8. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் அடிஷன் 18 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் 8 அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 18 மைனஸ் 8 10. அவ்வளோதான். ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க. இல்லை ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கா? இருக்கு. இங்கே பாருங்க, டிவிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவைடை சிம்பிளை பண்ணலாம். -7 பிளஸ் 16 டிவைடட் பை 4 என்னன்னா 4 தான். இன்ட்டு 3 பிளஸ் 2. நெக்ஸ்ட் பாருங்க, டிவிஷன் ஓவர் மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. இங்க பாருங்க. அப்போ அந்த மல்டிப்ளை மட்டும் பண்ணிடுங்க. -7 பிளஸ் 4 3s are 12 பிளஸ் 2ன்னு எழுதியாச்சு. மல்டிப்ளிகேஷனும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க பாருங்க, இது ரெண்டு தான் அடிஷன், இது ரெண்டு பாசிட்டிவ். 12 பிளஸ் 2 14. நெக்ஸ்ட் இங்க -7 இருக்கு. ஓகே, ஃபைனலா இப்போ என்ன பண்றோம், 14 minus 7 7. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இங்க பாருங்க, இதுல பிராக்கெட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 100 அப்படியே எழுதிக்கங்க, டிவைடட் பை இந்த பிராக்கெட்டை ஒரே ஆன்சரை கொண்டு வாங்க. 12 அப்படி எழுதியாச்சு. டிவைடட் பை யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டுக்குள்ள போயாச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ளேயும் நீங்க போர்ட் மாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள பாருங்க, ஆஃப் இருக்கா? ஓகே, இங்க பாருங்க, இந்த ஆஃப் இருக்கு. ஸோ இந்த ஆஃபை முதல்ல நான் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் நேரடியா. 3 of 2னா 6 நீங்க எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் -10. இப்போ அந்த பிராக்கெட் நம்ம சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 12 by 6 2ன்னு தான் வரும். -10. இப்போ பிராக்கெட் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் as usual பிராக்கெட்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு வாங்க. 100 by 2 15 வருமா? நெக்ஸ்ட் -10. 50 minus 10 40. That's all. நெக்ஸ்ட் fourth one. இங்க பாருங்க, இங்க எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? இங்க பாருங்க, -4 of 3 இருக்கா? ஓகே, இப்போ அதை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணலாம். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கங்க. 6 into 10 divided by 2 மைனஸ் அப்படியே போட்டுருக்குங்க. 4 of 3னா 12 அப்படியே எழுதிக்கிட்டேன், 12ன்னு. பிளஸ் 24 டிவைடட் பை 6ன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. டிவிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், பாருங்க 2 டிவிஷன் இருக்கு. ஓகே, இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணுங்க. 6 into 10 by 2னா 5 வருமா? -12 பிளஸ் 24 டிவைடட் பை 6னா 4 6 are 24. இங்க 4 வருமா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, டிவிஷன் ஓவர் மல்டிப்ளை இருக்கா? எஸ், இங்க பாருங்க, ஒரே ஒரு மல்டிப்ளை. 6 5s are 30. மீதி எல்லாம் அப்படி எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஆடுனா பிளஸ் நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணணும், தனியாக பாருங்க. 30 பிளஸ் 4 34ன்னு வரும். -12 என்ன வரும்? 34 minus 12 22. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. பிராக்கெட். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க மறுபடியும் நீங்க போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் தானே யூஸ் பண்ணணும். 4 of 2. ஓகே, இப்போ நான் அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க. 16 மைனஸ் இந்த பிராக்கெட் போட்டுட்டேன் 10 into 28 டிவைடட் பை இங்க என்ன வரும்னு பாருங்க 12 minus
4 ஆஃப் 2னா 8 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 16 மைனஸ் 10 இன்ட்டு 28 மைனஸ் டிவைடட் பை 12 மைனஸ் 8 4னு வருமா? நெக்ஸ்ட் 16 மைனஸ் 10 இன்ட்டுன்னு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வளோதான். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஃபைனலாக சிம்பிளை பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க, 28 டிவைடட் பை 4. ஏன்னா டிவிஷன் இருக்குல்ல, இந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும். 28 பை 4னா என்ன வரும்? 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 16 மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 17 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 70 மைனஸ் 16 வந்து என்ன வரும்னா 54 மைனஸ் 54னு வரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஓகே, இங்கேயும் ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க பார் பிராக்கெட் இருக்கு பாருங்க, இதுவும் பிராக்கெட் தான். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5 ஆஃப் 8ன்னு எழுதியாச்சு. மைனஸ் இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள, இது ப்ராக்கெட் தான் ஆக்சுவலாக, இது ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுமா? 15 டிவைடட் பை 3 என்ன வரும்? 5 வருமா? அவ்வளோதாங்க. இப்போ ப்ராக்கெட்டில் என்ன வரும்? இங்கே ஏற்கனவே 7 இருக்கு, ப்ளஸ் 15 பை 3 5 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் 5 ஆஃப் 8ன்னு அந்த ப்ராக்கெட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணல. 7 ப்ளஸ் 5 என்ன வரும்? 12 ப்ளஸ் 4. அவ்வளோதாங்க. ப்ராக்கெட் ஓவர். நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க, ஆஃப் 5 8s are 40 மைனஸ் 12 ப்ளஸ் 4. இப்போ அடிஷன் இருக்கான்னு பாருங்க, மல்டிப்ளையும் ஓவர் அடிஷன். 40 ப்ளஸ் 4 44 மைனஸ் 12ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணுங்க, 32ன்னு வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. டெசிமல்லையும் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப்ல இதை சிம்பிளிஃபை பண்ணணும் பாருங்க. ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கு. ஸோ 2.5 இன்ட்டு 6, 2.5 இன்ட்டு 6, 6 5s are 30, ரிமைண்டர் 3ஆ, 6 2s are 12 ப்ளஸ் 3 15. பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். ஸோ இங்கே 15 வருது, பார்த்துக்குங்க. இது ஆஃபை மல்டிப்ளை பண்ணா டு 5, மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கிங்க. 12.5 டிவைடட் பை 0.5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணுமா? ஸோ இங்கே ஒரு டிவிஷன் இருக்கு, இங்கே ஒரு டிவிஷன் இருக்கு. 15 டிவைட் பை 3, 15 டிவைட் பை 5 3ன்னு வரும். மைனஸ் 12.5 டிவைட் பை 0.5 அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 125 வரும். கீழே 0.5 இன்ட்டு 10 5. ஓகே, கேன்சல் பண்ணால் 1 5 is 5, இங்கே 2 5s are 10, ரிமைண்டர் இருக்கும். 25ல் எத்தனை 5 இருக்குன்னா 5. அப்போ இங்கே 25ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க, மைனஸ் 22ன்னு வருமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 8th ப்ராப்ளம் பாருங்க. ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? அதுவும் இல்லை. டிவிஷன் இருக்கு, 2 டிவிஷன் இருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? 120 மைனஸ் 40 டிவைடட் பை 8 என்ன வரும்? 8 5s are 40, அப்போ 5 மைனஸ் 49 பை 7 7 7 7s are 49 இன்ட்டு 2ன்னு அப்படியே வரும். டிவிஷன் ஓவர். மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு, இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் 120 மைனஸ் 5 7 2s are 14 வருமா? நெக்ஸ்ட் எதை ஆட் பண்ணும்? 120யும் 14ஐயும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு, சாரி. இப்போ இந்த 120 பாசிட்டிவ் தான் இருக்கு, நெகட்டிவ்ல பாருங்க மைனஸ் 5 மைனஸ் 14 இருக்கு. ஸோ மைனஸ் 19 வரும். 120 மைனஸ் 19 101. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கா? இருக்கு, இங்க பாருங்க. ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணுங்க. 14 இன்ட்டு 16 டிவைடட் பை இந்த 4 ஆஃப் 2னா என்ன? 8 வருமா? ஓகே, இங்க ஒரு இன்ட்டு 2 இருக்கு பாருங்க. இன்ட்டு 2 8 2s are 16 வரும். அப்போ நான் இங்க 16 எழுதிக்கிட்டேன். மைனஸ் 25 டிவைடட் பை 5. இப்போ நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓவர். டிவிஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இப்போ இங்க ஒரு டிவிஷன், இங்க ஒரு டிவிஷன் இருக்கா? அப்போ 14 இன்ட்டு போட்டேன். 16 பை 16
ஒன்று தான் வரும். மைனஸ் 25/5 5 5 5s are 25. அப்போ இங்கே 14 into 1 14 minus 5. 14 minus 5 is equal to 9. That's all. Question number 10. bracket இல்லை ஆஃப் இல்லை டிவிஷன் பாருங்க இருக்கு. இப்போ 9 into 9 minus 9 plus 9/9 என்ன வரும்? 1 வருமா? டிவிஷன் ஓவர். மல்டிப்ளிகேஷன் பாருங்க. நெக்ஸ்ட் 9 9s are 81 minus 9 plus 1. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? 81 plus 1 82 minus 9. 82 minus 9 73. That's all. Thank you.